ஹலோக்கா, என்ன இப்பயே சாரி ப்ளீட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாமா, இந்த சாரி எப்ப வருவாங்கன்னு தெரியாது. வந்து நிப்பாங்க. வீடு வேற அவங்களுக்கு தூரம், தொண்டாமுத்தூர்ல இருந்து வரணும். அதனால நாளைக்கு வேற நான் இருக்க மாட்டேன். நாளைக்கு கொஞ்சம் பேங்க் எல்லாம் போன வேலை போகணும். அப்புறம் நாளைக்கும் லீவ் வச்சா, அதனால திடீர்னு வந்து நின்றுவாங்க. அதனால சரி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது பண்ணி வச்சுக்கோ. அதுக்குதான் பண்ணி வச்சுக்கோ. நல்லது தானே. நாளைக்கு எத்தனை மணிக்கா போகணும்? ஆட்டோலயா போவீங்க? நாளைக்கு காலையில் ஒரு 9:30க்கு ஒரு ஃபேஷியல் அப்பாயின்மெண்ட் இருக்கு. பிரைட் இருக்காங்களா, நம்மளுக்கு சண்டே மேக்கப் இருக்குல்ல, அதனால அவங்களுக்கு வந்து ஃபேஷியல் நாளைக்கு காலையில 9:30க்கு வருவாங்க. அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 12 o'clock ஆயிட்டு வச்சுக்க முடியிருக்கு. அதுக்கப்புறமா போகணும். ஆனா எப்படி போறதுன்னு தெரியல. ஆட்டோல போலான்னா அன்னைக்கு நம்ம போனோம்ல வேக்கப்க்கு. ஆமாக்கா, போனோம்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஒரு மாதிரி எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஆமா, இன்னைக்கு நான் வந்து தூங்கிட்டேன். நான் வந்து எனக்கு காலையில் ரொம்ப டயர்டா, அதனால எனக்கு தூங்கிட்டேன். எனக்கு தெரியவே இல்லை. அப்ப திடீர்னு கண்ணை முழிச்சு பாக்குறேன், நீ வந்து இது மேப் அனுப்பி வச்சிருந்த, லொகேஷன் அனுப்பி வச்சிருந்தியா. அப்புறம் சரி, இந்த பொண்ணுக்கு வந்து நான் தூங்கணுங்காட்டிக்கு ஒரு சேஃப்டிக்காக வேண்டி லொகேஷன் அனுப்பி வச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு நான் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. திடீர்னு முடிச்சு பார்த்தாதான் தெரியுது டிரைவர் தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் பெருசா அதை நோட் பண்ணவே இல்லை. அவன் கண்ணு இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் ஏதோ காத்துக்கு பண்றாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டா இருந்துட்டேன். திடீர்னு பாக்குறேன், அவர் நல்லா தூங்கி இப்படி விழுங்குறாரு. கண்ணு அவரால் முழிக்கவே முடியல. அப்புறமா தான் உன்னை நோண்டுல. நான் 2 வாட்டி நீங்க நோண்டிங்க என்ன. ஆமா, சரி நீ பாக்கலையா அப்படின்னு பார்த்தா நீ பாத்துட்டு தான் இருந்திருக்க. அப்புறமா பார்த்தா ஒரு நிமிஷம் அப்புறம் நான் பார்த்தல, அவர் பார்த்துட்டாரு. திடீர்னு பார்த்துட்டு நல்லா இதுல கையை இப்படி வச்சு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தூங்குறாரு. அப்புறமா தான் நான் சவுண்ட பேசுனேன்ல, அன்னைக்கு ஒரு சம்பவம் நல்லா நடந்துருச்சு போல. உங்களுக்கு எப்படி இருந்தது அது? எனக்கு வந்து கொஞ்ச தூரம் அந்த ப்ரூக்ஃபீல்ட்ஸ் கிட்ட வரும்போது தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்க வந்து சேர வரைக்கும் நம்ம வந்துருவோமா அப்படின்னு ஒரு சில நேரத்துல ஆட்டோ இப்படியே போகுது. அப்புறம் வேற டிராபிக் ஆயிடுச்சா. அப்புறம் நம்ம ஏரியா வரும்போது ரொம்ப டிராபிக்கா இருக்கும்ல. அதனால என்ன பண்ணேன், அதனால சவுண்டா பேசினேன். சவுண்டா பேசி ஒரு பாதிலே இறங்கிடலாமல்ல எனக்கு தோணுச்சு. அந்த லாரி ரோடு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அவினாஷ் நீங்க தாண்டி வரும்போதா ஏதோ இடத்துல வந்துச்சு. ஆமா, அப்ப வந்து நான் நினைச்சேன் பேசாம இறங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இங்க வந்துட்டு அதனால அவர்கிட்ட நான் நினைச்சேன் அவருக்கு வந்து தூக்கம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்ன சொல்றாங்க, அது தூக்கம் கிடையாது, அவர் ட்ரிங்க் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொன்னப்ப அவங்க சொன்னாங்க அவங்க ட்ரிங்க் பண்ணிருப்பாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சுத்தமாவே பாத்தியா ரொம்ப தூங்குன மாதிரி வலிஞ்சு அவரால முழிக்க முடியல. இப்படி பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறமா வந்தோன்னு நான் கேட்டேன், தண்ணி தட்டுமான்னு கேட்டேன். இங்க வந்து நான் இடம் நீ உள்ள வந்தியில அப்ப கேட்டேங்காட்டிக்கு வேணான்ட்டாரு. அதனால நம்ம ஒரு சேஃப்டியா போகணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் நம்ம வந்து ஒரு ஆட்டோல போறோம். எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், எல்லா ஆட்டோ டிரைவர்ஸையும் நான் சொல்லுவேன். நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க. இப்ப நான் வந்து அன்னைக்கு ஒரு டைம் எந்த இடம் அது, ஏதோ ஒரு பேரூர், அது ஏதோ ஒரு இடம், அந்த இடத்து பேர் எனக்கு மறந்து போச்சு. மேக்கப் போனேன். நைட்டு வந்து 1 மணிக்கு இன்னும் மேக்கப் பண்ணேன். 12:30 மணிக்கு இன்னும் வீட்டுக்கு கிளம்பேன். ஏன்னா வந்து அவங்க கோயிலில் கல்யாணம் வச்சுருந்தாங்க. ரொம்ப சீக்கிரமா வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் வந்து நல்ல வர முடியல. அப்போ சரின்னு சொல்லிட்டு நான் கோ டாக்ஸி தான் புக் பண்ணி போனேன். அப்போ பார்த்து வச்சுக்கோம், அந்த அன்னைக்குன்னு பார்த்து என்ன ஆச்சு, இந்த லாரி ரோடு இருக்குல்ல சர்ச் கிட்ட ரோடு வந்து தோண்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த வழியை நம்மளால போக முடியாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு வழியே போனாரு. அந்த வழி ஃபுல்லா ஒரே காடு, இந்த விவசாயம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இடமா இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி அந்த இடமே பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. தனியா போற 2 வீலர்ல போயிருந்தா கண்டிப்பா நான் பயந்துப்பேன். அப்படி பயமா இருக்கு. அந்த டிரைவர் நம்மளுக்கு யாருமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாம ஏதோ ஒரு ஆப்ல நம்ம புக் பண்ணி நம்ம போனோம். ஆனா அவரு வந்து அவங்க கொண்டு போய் இறக்கி விடும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு வந்து கார் வந்து போக முடியல. ஒரு வழியா கொண்டு போய் இறக்கி விட போனாரு. அந்த வழியா வந்து கார் போய் போறதுக்கு முடியல. அப்போ அந்த அண்ணா என்ன பண்ணாங்க, நீங்க போட்டிருக்க லொகேஷன் வந்து எனக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குங்க, ஆனா இதுல கார் போகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற வழியா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இன்னொரு வழியா மறுபடியும் திருப்பி கூட்டிட்டு வந்தாரு.
கூட்டிட்டு வந்தோன்னு பார்த்தா அவங்க ஒரே நாய், பயங்கர நாய் கத்திட்டு இருக்கு. அப்போ என்ன சொன்னாரு, நான் வந்து வெயிட் பண்ணான்ட்டு சரிங்க நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு நான் வந்துட்டு இல்லை வேண்டாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வர சொல்லுங்க, அவங்க வந்ததுக்கப்புறமா நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க வந்து என் பேக் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா தான் போனாங்க. அப்போ நான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து கூட வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஆட்டோல ரேபிடோ 2-வீலர் ரேபிடோ இருக்குல்ல, அதுலயே எவ்வளவு நல்லவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னா இவர் நான் நல்லவர் இல்லைன்னு நான் சொல்ல, அவருக்கு உண்மையாவே அவருக்கு தூக்கமா இல்லை நைட் எல்லாம் வண்டி ஓட்டுனாரா என்னன்னு தெரியல. இல்ல ஒருவேளை வந்து அன்னைக்கு சண்டே ஒருவேளை அவர் ட்ரிங்க் பண்ணியிருந்தாரான்னு தெரியல. இப்ப எப்படி தனியா நம்ம ஒர்க் பண்ணணும், இப்ப நம்ம 2 பேரும் இருந்தாங்க பரவாயில்ல, ஒரு பிள்ளைய நம்ம எப்படி தனியா அனுப்ப முடியும், நம்ம வந்து ஒரு சேஃப்டியா போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம ஆட்டோ புக் பண்ணி விடுறோம். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க, நீ அப்பவே நீ வந்து ஆட்டோ விட்டு நீ இறங்கி இருக்கணும், இறங்கி நீ சத்தம் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து அந்த நேரத்துல தெரியல, எனக்கு நிறைய அவரை திட்டணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவர் தூக்கத்துல இருக்காரு அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். அதனால எல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வந்து எப்படி இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும், ஆட்டோல போகும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியும். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இருக்கலாம் ஒருவேளை அவர் உண்மையாவே நைட் எல்லாம் வண்டி ஓட்டியிருந்தாலும் அவருக்கு தெரியல, நம்மளால முடியாதுன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அப்போ அந்த வாடகை வந்து அவர் எடுக்காம வச்சுருந்துருக்கலாம். அப்படி இல்லாட்டி ட்ரிங்க் பண்ணியிருந்தாருனாலும் அப்படிதான் அவர் வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணியிருந்துருக்கலாம். மற்றவங்களுக்கு தான் இது கஷ்டம். சப்போஸ் ஏதோ ஒரே ஒரு செகண்ட் ஏதாவது ஏமாந்துச்சு என்ன இருக்கும். அன்னைக்கு வந்து உண்மையாவே அன்னைக்கு வந்து செய்யற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்ததே கிடையாது. 2-வீலர்ல கூட நான் ரேபிடோ 2-வீலர்ல கூட போயிருக்கேன். அப்போ கூட இவ்வளவு நான் பயம் இல்லை. அன்னைக்கு ரொம்ப நான் பயந்துட்டேன். நீங்க சவுண்டா பேசும்போதே தெரிஞ்சிருச்சு. நான் அவர் முழிக்கிட்டோம் அப்படிங்கிற நான் சவுண்டா பேசினேன். அவர் ரோட்ல நிக்கிறவங்களுக்கு நான் டாட்டா சொன்னேன்ல, அதெல்லாம் அவர் பாக்கட்டும், அவரை வந்து டைவர்ட் பண்றதுக்காக வேண்டி அதெல்லாம் நான் பண்ணேன். இதெல்லாம் சேஃபா போங்க, சொல்லு. ஓகே அக்கா. சரியா?